Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஹெல்தியான டிஷ். பாரம்பரியம் வகையை சேர்ந்த திணையில பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். திணை 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், நெய் 3 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கேஷ்யூநட், ஜிஞ்சர் 1 பீஸ், சில்லி 1, சால்ட், கொத்தமல்லி. இப்போ இதுல என்ன சேர்த்துக்கலாம். திணையும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடுறேன். அதுக்கேற்ற மாதிரி 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குலைவா வேணும்னா நீங்க 5 டம்ளர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 4 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது மூடி நல்லா 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். பாருங்க இது எவ்வளோ நல்லா குலைவா வந்திருக்குன்னு. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்ச உடனே ஜீரகம் சேர்த்துடலாம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, கேஷ்யூநட், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பொரியிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பொரிஞ்சு வந்த உடனே இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதில் போட்டு கிளறி விடுங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு நல்ல குலைவா இருக்கும். பாருங்க இது எவ்வளோ நல்ல குலைவா இருக்குன்னு. திணை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.